வணக்கம் கடகராசி அன்பர்களே. மற்றவர்களுக்கு ஒரு நோக்கு என்றால் உங்களுக்கு பல நோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நாலா பக்கம் சுழன்று அதில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கிரகிச்சுக்கிட்டு அந்த கிரகிச்சதுடைய விஷயத்தை அப்படியே உள்வாங்கி செயல்படுத்தக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரிக்காரர் நீங்கள். எல்லா விஷயத்துலையும் உங்கள் மனசு மட்டும் இல்லை, செயல்களும் கரெக்டாக கோப்ப பண்ணி அவங்ககிட்ட இருக்கிறது நல்ல திறமை, இவங்ககிட்ட இருக்கிறது நல்ல திறமைன்னு அத்தனை திறமைகளையும் ஒருங்கே எடுத்து அதை ஒரு பேக்கேஜாக மாற்றி அந்த பேக்கேஜை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சவர்கள். அதனால தான் கடகராசிக்காரர்கள் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் லீடர்ஸாக இருக்கிறாங்க. லீடர்ஸாக இருக்கிறது மட்டும் இல்லை, உலக பணக்காரர் வரிசையில் ஒருத்தவராக இருக்கிறீங்க. அப்படி ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் அதில் முக்கியமானதாக இருக்கிறது. பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் குரு உச்சப்படுவது அப்படிங்கிறது தனம் வரும். அப்போ உழைத்தால் உயர்வதற்கு வாய்ப்புகள் அனைத்தையுமே பெற்றவர்கள் நீங்கள் அப்படிங்கிற இண்டிகேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தன்மை அழகாக எல்லாருக்கும் வெளிப்பட்டு விடுகிறது. அதிலும் புராண காலத்தில் அனைத்து விதமான வித்தைகளும் கடலுக்கு போயிடுச்சு. அப்போது ஒரு அவதாரமானது எடுத்து அவர் மேலே கொண்டு வந்து வைக்கிறார் வராகமூர்த்தி. அப்போது மகரத்தில் மறைந்த அந்த பூமியை திருப்பி மேலே வேதத்தோடு கொண்டு வந்து வைத்தபோது அனைத்து விதமான கலைகளையும் ஒருங்கே பெற்றவராக அமைந்துவிட்ட கடகராசி நேயர்களான உங்களுக்கு இந்த மாதம் ஜூலை எப்படி பலன்கள் வரும்னு பார்க்கலாம். நார்மலாகவே இந்த ஜூலை மாதத்தில் ஆடி மாதம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும். அது 17ஆம் தேதியில் ஆரம்பிக்க போகுது. ஆடி மாதத்துக்கு இன்னொரு பேசு கடக மாதம்னு சொல்லுவோம். அப்போ சூரியன் கடக மாதத்தில் வருவது மட்டுமில்லை, உத்தராயண புண்ணியகாலம் என்கிற இந்த சூரியனின் வெப்பம் தணிந்து தட்சிணாயன புண்ணியகாலம் என்ற குளிர் வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமாகிறது. அப்போது உலகமயத்திலே நமக்கு வெப்பம் தணிவதற்கான எண்ணங்கள் இருப்பதனாலே உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் நுழையது உங்களுக்கும் வெப்பம் தணிந்த சூழ்நிலை காட்டும். ஆனாலும் சூரியன் நார்மலாக உள்ள லக்னத்துக்குள்ள ராசிக்குள்ளே வந்துட்ட உடனே கண் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் காட்டும். கொஞ்சம் அதை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சிலருக்கு பல் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் அதை இனிஷியலாக அட்டன் பண்ணிக்கிடுங்க. புதன் உங்கள் ராசிக்குள்ளார ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிறார். அவர் இப்போ கொஞ்சம் வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு மாறுவார். சூரியனோடு சேர்ந்து அஸ்தகமானாலும் வக்கரம் விடாதுங்களே. அதனால் கொஞ்சம் செலவுகளும் அந்த செலவுகள் மருத்துவ தொடர்புள்ளதாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குரு 12ஆம் இடத்துல மிதுன ராசிக்குள்ளரே அமர்ந்திருக்கிறார். அதனால் தொடர்ந்து தன செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை. அவருமே நமக்கு 8ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை வைப்பார் அப்படிங்கிறது தெரியுது. அந்த செலவுகளெல்லாம் மேக்கப் பண்ணுறதுக்கு யாருன்னா பணம் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்கறதுக்கு சுக்கிரன் இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் தன்னுடைய அழகான ஆட்சி பீடத்துக்குள்ளே வந்து உட்கார்றார். அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. லாபத்தை நோக்கினால செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளார கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். நார்மலாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்ததுனாலையும் நிறைய விஷயத்தில் குழப்பங்களும் மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்களை வெளிக்காட்டும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதை காம் டவுன் பண்ணிக்கிறது நல்லது. எதையுமே பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுவதும் செய்வதற்கு முன்னாடி செயலை பற்றிய புரிதல் கொண்டு ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவோம். அது மாதிரி புரிதலோடு வேலை செய்யும்போது நல்லது நடக்கும்னு புரிந்து கொள்ளலாம். 3ஆம் இடமான கன்னிராசிக்குரிய புதனானவர் உங்கள் ராசிக்குள்ளரவே இருக்கிறதுனாலே புத்தி கொஞ்சம் தடுமாற இருக்க சூழ்நிலையும், 4ஆம் இடத்திற்காரர் வாழ்க்கையிலே வெற்றியை பெறுவதனாலே புதிய வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவது போன்றவை நல்லபடியாக முடிவதற்கான சூழ்நிலையும் இருக்குது. நல்ல டாக்குமெண்டெல்லாம் போடும்போது கொஞ்சம் கரெக்டாக படித்து பார்த்து யோசித்து கரெக்டாக இருக்கான்னு அனுபவஸ்தர்கள் மூலம் தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. நீங்களே எடுத்தவங்க ஒருத்தன் பண்ணாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்கள் அவசியம் இந்த பீரியடில் செய்யவே வேண்டாம்.
5ஆம் இடத்துக்குரியவன் குடும்பத்திலே உட்கார்ந்துருக்கிறதுனாலே இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி போகும்போது நிறைய தடைகள் சார். நீட் எக்ஸாம் பண்ணிவிட்டு மெடிக்கல் போனேன் சார், அங்கே தடைகள் சார்னு சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கான எச்சரிக்கையான விஷயங்கள் எல்லாம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கடன் விஷயத்தில் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கும் உங்களுக்கான அந்த வழக்குகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வருவதற்கு நல்ல சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் சுபிட்சங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், அந்த சுபிட்சங்கள் வாழ்விலே அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்வது மக்கட்பேறு என்ற குழந்தை செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும். சனி பகவான் வக்கரத்துக்குள்ளே போகிறார். 7க்குரியவரானவர் உங்களுக்கு மீனராசியில் உட்கார்ந்து வக்கரம் அடைகிறார். அப்படிங்கிறதுனால குலதெய்வ சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப நல்லதாக அமைகிறது. முடிந்தவரை அந்த கோவிலுடைய எல்லா விதமான செலவுகளையும் உங்களால் எடுத்துக்க முடிஞ்சால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரதி உபகாரமாக உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான கஷ்டங்களும் வராமல் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற இண்டிகேஷனும் தெரியுது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் சில இடர்பாடுகளும் உண்டாகும். அப்படி கேக் வாக்கு இல்லைங்க, கொஞ்சம் தடைகள் இருக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா கர்ஸ் பண்ணிக்காமல் ஒருத்தருக்கு திட்டிக்காமல் அடிச்சிக்காமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போகிறது நல்லது. அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டு செய்யும்போது நம்ம யாரையும் திட்ட மாட்டோம் இல்லைங்களா, அதை புரிந்து கொண்டீங்களா நல்லதாக இருக்கும்னு தெரியுது. லாபங்கள் நிறைய வரும், வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஆனாலும் சில சிக்கல்கள் இருக்கும். அப்படின்னா இதிலேருந்து எப்படி வருவது அப்படின்னா, இந்த மாதத்திலே வாராகி நவராத்திரின்னு நம்ம பூமி வராகமூர்த்தியுடைய பிராட்டி வந்திருக்கிறாங்க. அதனால் வராகியை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், பச்சை உடுத்திய வராகி, பச்சை காய்கறிகளெல்லாம் நைவேத்தியம் செய்துவிட்டு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தருவார். வாழ்க வளத்துடன். நண்பர்களே, இதுவரை நாம் ஒரு ராசிக்கும் எப்படிலாம் பலன் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஜூலை மாதத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக துர்காஷ்டமி 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி இருக்கும். அதே மாதிரி காலாஷ்டமி ஜூலை 18ஆம் தேதி இருக்கும். இது ரெண்டுமே தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு துர்கை நமக்கு அருளின விஷயங்களும் பைரவர் நமக்கு கொடுத்த விஷயம் அமைகிறதுனாலே இந்த நாளிலே பைரவரையும் துர்கையும் வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கஷ்டங்களில் கடன் சுமை நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் பார்க்குறோம். கடன் மட்டும் இல்லை, புரியாத வியாதிகள் சார் எப்படி தெரிவாகும் தெரியலிங்க அப்படின்லாம் யோசிப்போம். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு என்னன்னாக்கா, 22ஆம் தேதி ஜூலை அன்று ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு இருக்கும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வர்றது இதனுடைய காரணம். ரிணம் அப்படின்னாக்க இந்த கஷ்டங்கள் நமக்கு எதுலெல்லாம் வரும், மருத்துவ தொடர்பான கஷ்டங்கள் வரும். அதே மாதிரி கடன் சொந்தமான கஷ்டங்கள் வரும், பகைவர்கள் சொந்தமான கஷ்டங்கள் வரும். இந்த 3 விட்டு வெளியில் வரணும்னா பிரதோஷ காலத்தில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. சிவனை வழிபடுவது, நந்தியம் தேவனை வழிபடுவது, அவருக்கான அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தருவது, இதெல்லாம் கூடுதலாக நமக்கு இந்த கஷ்டங்களிலிருந்து வெளியில் கொண்டு வந்து விட்டோம். அதே மாதிரி நல்ல அருள் கிடைக்க வேண்டும். குருவின் அருளை போல பெரிய அருள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட குரு தன்னுடைய இடத்தையே தனுஷையே பார்த்துக்கிட்டு இருக்கிற நல்ல ஒரு சூழ்நிலையில் இந்த தனுஷு ராசிக்குள்ளார பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ள ஒரு இந்த நாள் 10ஆம் தேதி அன்னைக்கு குரு பௌர்ணமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய நாளிலே நம்ம குருவிடன் ஆசீர்வாதம் வாங்குவதனாலே பல விதத்திலும் நல்ல பலன் கொண்டு, குருவின் ஆசீர்வாதம் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நம்மளில் பல பேருக்கு பூமி, வாகனம், வண்டி, வசதிகள் இதெல்லாம் இல்லையேன்னு ஏக்கம் உண்டு. விவசாயத்தில் நல்ல ஒரு பலன் இல்லையேன்னு விவசாயிகளும் ஏங்குவதுண்டு. இவர்களுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பதற்காக தான் இந்த மாதத்தின் 4ஆம் தேதியிலேருந்து வராகி நவராத்திரி ஆரம்பிச்சிடும். இந்த 9 நாளும் அவரை வழிபடும்போது நமக்கு இந்த பயறு, பச்சை காய்கறியெல்லாம் வைத்து தினமும் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்களே நமக்கு வராகியுடைய நமஸ்காரம்னு வச்சுக்கலாம்.
அதனால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், தடைகள் நீங்கும், எதிரிகள் நம்மளை விட்டு ஓடி விடுவார்கள். செய்வினை போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளை கண்ட ஓடிடும். அந்த மாதிரி சூழ்நிலை காட்டுறது. முன்னோர்களின் ஆசீர்வாதம், பெரியோர்களின் ஆசீர்வாதம் வேணும். இறந்தவர்கள் நம்மளுடைய எப்பவுமே இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஆடி அமாவாசை 23ஆம் தேதி அன்றைக்கி இருக்குது. அன்று நீங்கள் பித்ருக்காரியங்கள்லாம் செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செய்யக்கூடிய நல்ல நிகழ்வுகள், தான தர்மங்கள் எல்லாம் செய்யும்போது நமக்கு ரெசிப்ரோகேஷனாக கிடைக்கக்கூடியது வாழ்க்கையில் வளம், நலம். ஆடி மாதம் 28ஆம் தேதி ஆடி பூரம் அப்படின்னு இருக்கு. நமக்கு ஆடி பூரம்னாலே தெரியும், கொண்டாட்டமாக ஆண்டாளுக்கு சமர்ப்பிப்போம். வளையலெல்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு வீட்டிலேயே, நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம் சார், இங்கேயே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்து அவர்களை மகிழ்விக்கும் போது அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி வாழ்க்கையிலே சுபிட்சம் வளம் வரணும். கல்யாண தடை, குடும்பத்திலே நல்ல நிகழ்வுகள், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் என் வாழ்க்கை போயிட்டே இருக்கு சார், எதை நோக்கி ஓடிட்டுருக்கேன் அப்படின்போது நல்ல ஒரு தெளிவு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா இந்த மாதிரி நிகழ்வுகளில் இப்படி பங்கேற்று கொண்டாலே போதும். நிறைய பேர் சொல்லுவோம், சார் எனக்கு பாம்பு கிரகத்தினாலே எனக்கு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் 29ஆம் தேதி நாக பஞ்சமி அப்படின்னு இருக்கும். அன்றைய நாளிலே நாக வழிபாடு செய்வதனாலே இந்த ராகு கேதுவின் தோஷங்களும் நீங்கி நல்ல சுபிட்சத்துடன் வாழ்க்கையிலே வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அருமருந்தாக பயன்படுத்துவோம். வாழ்க வளத்துடன்.